ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் கடைசி வாரத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஒருவேளை நமக்கே தெரியாது இந்த நாள் நம்ம இங்கே இருப்போமா இல்லையா தெரியாது இல்லையா. இந்த நாள் எப்பேற்பட்ட நாளாக இருக்கும் தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மேலான கிருபையினால், தயவினால், இரக்கத்தினால் தேவன் நம்ம இம்மட்டுமாய் வழி நடத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச போகிற வார்த்தை எடுத்துக்கொள்ளுவோம். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 2, 3, 4. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையையும் அருமையுமான வாக்கு தத்தங்களையும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசக்கூடிய வார்த்தை திவ்ய சுபாவம். என்ன வார்த்தை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சாதாரண சுபாவம் அல்ல, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. சாதாரண சுபாவம் அல்ல, திவ்ய சுபாவம். இன்னொரு தடவை சொல்லுங்க, திவ்ய சுபாவம். நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு திவ்யா அப்படின்னு பேர் வச்சிடறாங்க. ஆனால் திவ்யான்னா அர்த்தமே என்னன்னு தெரியறதில்ல. ஆனால் வசனம் சொல்லுகிறது திவ்ய சுபாவம். திவ்யம், பவ்யம், கேள்விப்பட்டிருக்கீங்களே இந்த வார்த்தைகள்? திவ்ய அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவைன், தெய்வீகமான அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு இன்னைக்கு ஆவியானவர் கொடுக்குற வார்த்தை, we are the partakers of the divine nature. ஓகே, சொல்லுங்க. நான் திவ்ய சுபாவத்திற்கு பங்குதாரர். நான் திவ்ய சுபாவத்திற்கு பங்காளி. நான் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவள். ஸோ இன்றைக்கி என்னங்க சர்ச்சில் செய்தி சொல்லுங்கள். அப்படியே என்னன்னு சொல்லுவீங்க சாம், கெவின்? இன்றைக்கி என்ன சர்ச்சில் செய்தி? திவ்ய சுபாவம். இங்கிலீஷில் திவ்ய சுபாவம்னா டிவைன் நேச்சர். மனுஷங்க எல்லாருக்குமே ஒரு சுபாவம் இருக்குது. மிருகத்துக்கு தனி சுபாவம், கரெக்டுங்களா? ஊரும் பிராணிக்கு தனி சுபாவம், பறக்கிற பறவைக்கு சொல்லுங்களேன், நானே சொல்லிகிட்ருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சுபாவங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர். இன்றைக்கி ஆண்டவர் மனுஷ சுபாவத்திலிருந்து நம்மை ஒரு தெய்வீக சுபாவத்திற்கு, ஒரு திவ்ய சுபாவத்திற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் இந்த திவ்ய அப்படிங்கிறத நான் பார்த்தோன்னே நிறைய காரியங்களை நான் பார்த்தேன். மனுஷங்களாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு சுபாவம் இருக்குது. என்னென்ன சுபாவம் இருக்குது? கோபம் ஒரு சுபாவம், சந்தோஷம் இருக்குது, ஜென்ம சுபாவம் இருக்குது. அடுத்தது வைராக்கியம், கசப்பு. இது எல்லாமே உலகத்திற்குரிய காரியங்கள். மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அதை மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளும் அதுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலை காரியங்கள் நடக்கும்போது சுபாவத்தை காட்டுறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் இவ்வளோ நாள் அவன் கூட இருந்து தப்பாக போச்சுடா, ஏன்டா பிரச்சனை வந்தோடனே அவன் யாருங்கிறத காட்டிட்டான்டா, அவரோட சுபாவத்தை காட்டிட்டான்டா. இத்தனை நாளாக நல்லவன் நினச்சேன், ஆனால் இன்றைக்கி தான் தெரிஞ்சவன் அவன் கூடவே இருந்து என்ன பண்ணிட்டான், குழி பறிச்சிட்டான். ஸோ சுபாவம், மனுஷங்களுடைய சுபாவத்திலிருந்து, எல்லாருமே மனுஷ சுபாவத்தில் தான் இருக்காங்க. இங்கே யாராவது மிருக சுபாவத்தில் இருக்கீங்களா? கரங்களை தூக்கலாம். யாராவது நான் மிருக சுபாவத்தில் இல்லை, பட்சிகளின் சுபாவத்தில் யாராக இருக்கீங்களா? ஆனால் வேதத்தில் பாருங்களேன், சுவாரஸ்யமான யாரெல்லாம் எழுத ஆரம்பிச்சிங்க. ஹல்லேலூயா. திவ்ய சுபாவத்தை குறித்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். வேதத்தில் ஒரு ராஜா தன்னுடைய சுபாவத்திலேருந்து, மனுஷ சுபாவத்திலேருந்து மிருக சுபாவத்துக்கு மாறினார். யார் அந்த ராஜா? நேபுகாத்நேச்சார். யார் அந்த ராஜா?
நேபுகாத் நேச்சார். நான் இந்த தானியேலில் தான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நேபுகாத் நேச்சார் இதை குறித்து நம்ம தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், நோட் பண்ணி வைங்க. வீட்டுக்கு போய் ஆகா இந்த கதை சுவாரஸ்யமாக இருக்கே, படித்து பார்க்கலாம், அப்படி ஒரு நம்பவும் நடந்திருக்குதா என்ன கெவின்? ஸோ சுபாவம், மனுஷங்களுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குது, மிருகத்துக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குது, ஜென்ம சுபாவம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று திவ்ய சுபாவம்னு இருக்குது. தேவன் நம்மை ஜென்ம சுபாவத்திற்கு அல்ல, மனுஷ சுபாவத்திற்கு அல்ல, மிருக சுபாவத்திற்கு அல்ல, திவ்ய சுபாவத்திற்கு என்று நம்மை அழைத்திருக்கிறார். அந்த திவ்ய சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள 2 காரியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒன்று, நமக்கு இருக்கிற இந்த மாம்சீக சுபாவத்திலிருந்து, ஒரு சில நேரத்தில் வெளிப்படுகிற இந்த மிருக சுபாவத்திலிருந்து, ஜென்ம எங்கப்பா யாரு தெரியுமா, எங்கள் தாத்தா கொள்ளுப்பாட்டம் யாரு தெரியுமா, அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுபட்டு நம்ம தெய்வீக சுபாவத்துக்கு வரக்கு 2 காரியம். அது என்ன அப்படின்னா, 2ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. முதல்ல என்ன வேணும் திவ்ய சுபாவத்துக்கு நம்ம மாற? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. 2வது ஒரு காரியம் நமக்கு தேவை. 3ஆம் வசனத்தில், அவர் தம்முடைய காருண்யத்தின் நிமித்தம் நம்மை அவர் அழைத்திருக்கிறார், நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஸோ ஒன்று கர்த்தரை அறிகிற அறிவு, 2வது நம்முடைய அழைப்பு. இந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா, சகோதரரே உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள், இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலத்திலும் இடறி விழுவதில்லைன்னு வசனம் சொல்லுகிறது. ஸோ இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, மகனே மகளே, நீ மனுஷ சுபாவத்திலிருந்து அடுத்த லெவலுக்கு வரணும். என்ன சுபாவத்திற்கு வரணும்? திவ்ய சுபாவம். என்ன சொல்லுங்க, இப்படியே சொல்லுங்க, மனுஷ சுபாவத்திலிருந்து திவ்ய சுபாவத்துக்கு வரணும். மாறாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மனுஷ சுபாவத்தில் மிருக சுபாவத்துக்கு ஈஸியாக வந்துடுறாங்க. கோபம் வந்துடுது, வைராக்கியம் வந்துடுது. இன்னும் ஒரு சிலர் இந்த மனுஷ சுபாவத்திலிருந்து உள்ளே இருந்து மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவங்கள் வெளிப்படுது. ஜென்ம சுபாவம்னா என்ன பாஸ்டர் சொல்லுங்க? ஜென்ம சுபாவம் என்ன? அதுதான் என்ன ஜென்ம சுபாவம்? அவங்க அப்பாக்குள்ள இருந்த அதே வைராக்கியம். அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள எப்படி பாயிறான்? 16 அடி பாயிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சுபாவம் இன்னைக்கு மனுஷங்களுடைய சுபாவம் ஜென்ம சுபாவமாக மனுஷ சுபாவமாக மாறுகிறது. ஆனால் வேதத்தை வாசிக்கிற நீங்களும் நானும் இந்த மனுஷ சுபாவத்திலேருந்து எந்த சுபாவத்துக்கு வரணும்? சத்தமாக சொல்லுங்க, திவ்ய சுபாவம். பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி சொல்லுங்க, திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர், டிவைன் நேச்சர். கவனிங்க, இன்னைக்கு நம்ம என்னதான் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், உங்களை நீங்களே நாமே நிதானித்து பார்ப்போம். நான் நிச்சயமாகவே திவ்ய சுபாவத்தில் இருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்கள், இல்லை மனுஷ சுபாவத்தில் தான் நான் இருக்கிறேன்னா? மனுஷ சுபாவம்னா என்ன? எடுத்து வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதலேருந்தே வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நல்லா கவனிங்க. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பண பிரியராயும் வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவன், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலங்களில் மனுஷங்க இப்படி தான் இருக்காங்களாம். கொஞ்சம் உங்கள் மனசு மேலே, உங்கள் நெஞ்சு மேலே கையை வச்சு சொல்லுங்கள், நான் கோவப்படுறதில்ல, வாயில் கெட்ட வார்த்தை பேசுறதில்ல, சண்டையே நான் போடுறதில்ல, மற்றவங்க கிட்ட இருக்கிற பொருளை பார்த்து நான் இச்சிக்கிறதே இல்லை, கசப்பே இல்லை, யார் மேலே எனக்கு கசப்பே இல்லை, யாரையும் நான் திட்டுறதே கிடையாது. உண்மையாக மனசில் கையை வச்சு சொல்லுங்கள், இது வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் நான் யார்கிட்டையும் சண்டை போடல, திட்டலை, அடிக்கலை. யாராவது இருக்கிறீங்களா அப்படி?
யோசிச்சு பாருங்க. இது மாம்ச சுபாவம், மனுஷ சுபாவம். இது சில நேரங்களில் மிருக சுபாவமாக, ஜென்ம சுபாவமாக. பாஸ்டர் கிளாஸ் கூட எடுத்தார். உள்ளே இருக்கிற சிங்கத்தை சமாதி போட்டு என்ன பண்ணிடணும், மூடி வச்சிடணும். நம்ம சமாதி கட்டாமல் அப்படியே விடுறதுனால தான் வெளியிலேருந்து கல்லை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. கல்லை போடுறாங்கறக்கா சிங்கம் எந்திரிச்சு வந்ததுன்னா அப்போ சிங்கம் இன்னும் என்ன ஆகலை, சாகலை. சிங்கம் சாகாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி மனுஷ சுபாவம் வெளியே வருது. யாராவது ஒரு வார்த்தை கோபமாவோ இல்லை யாராவது ஒரு வார்த்தை தப்பாவோ பேசிட்டா உள்ளிருந்து என்ன வருது, சிங்கம். கடைசியில் அது அசிங்கமாக போயிடும் கர்த்தரோட பார்வையில். ஹல்லேலூயா. சரி சொல்லுங்கள், இப்போ மனுஷ சுபாவத்திலிருந்து நம்ம எங்கே மாறணும்? வெரி குட், திவ்ய சுபாவத்திற்கு. ஆனால் நம்ம நிறையா நேரங்களில் மனுஷ சுபாவத்திலேருந்து ஜென்ம சுபாவத்துக்கும் மனுஷ சுபாவத்திலிருந்தும் மிருக சுபாவத்துக்கும் நம்ம மாறிடுறோம். இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கலாம். கரங்களை மேலே தூக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மாம்சீக மனுஷ சுபாவத்திலிருந்து நான் தெய்வீக சுபாவத்திற்கு மாறணும்ப்பா. தேவனே எங்களை மனுஷ சுபாவத்திலிருந்து தேவ சுபாவத்திற்கு, திவ்ய சுபாவத்திற்கு எங்களை மாற்றுங்கப்பா. கர்த்தரை அறிகிற அறிவும் எங்களை அழைத்த அழைப்புக்கும் நாங்கள் பாத்திரமாய் நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம திவ்ய சுபாவத்துக்கு மாறணும் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, நம்ம கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். 2வது, நம்ம என்ன பண்ணணும், நான் யார், எனக்கு என்ன அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு எப்படி என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற அந்த அறிவு உங்களுக்கும் எனக்கும் தேவையாக இருக்கிறது. தேவன் எப்பொழுது ஆதாமை படைச்சாரோ அப்போ யார் சாயலில் படைச்சாரு? தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி ஆதாமை படைத்தார். ஆனால் ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுனால அவன் ஆவியின் சாயலை அவன் என்ன பண்ணிவிட்டான், இழந்து போய்விட்டு மனுஷ சாயலாய் மாறிவிட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் மனுஷ சாயல தான் இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள என்ன சுபாவம் இருக்க வேண்டும்? திவ்ய சுபாவம் இருக்க வேண்டும். அதனால் நம்ம சொல்கிறோம் நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணிக்க வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அதே சிந்தை உங்களுக்குள்ளாயும் இருக்க கடவுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எடுத்து நம்ம ஒரு அழகான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யூதாவின் புஸ்தகம், யூதா புதிய ஏற்பாடு, எல்லாரும் பைபிள் வச்சுருக்கிறோம். எடுங்க யூதாவின் புஸ்தகம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்கிறார்கள். அடுத்தது அதை தொடர்ந்து, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிளேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். ஹல்லேலூயா. இப்போ ரெண்டு காரியங்களை நம்ம பார்த்தோம். 10ஆம் வசனத்துல கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? கெடுத்து கொள்ளுகிறார்கள். 11ஆம் வசனம் கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? கெட்டு போனார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கெடுத்து கொள்ளுகிறார்கள், கெட்டு போனார்கள். யாரு? நீங்களே கேளுங்க, யாரு? ஆமாம், மேலே இருக்கிற வசனத்தை வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்கள். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், இந்த 1வது புஸ்தகத்தை நீங்கள் ஃபுல்லாக, யூதாவின் நிருபத்தை ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி மனுஷ சுபாவத்திலிருந்து திவ்ய சுபாவத்துக்கு நம்ம வராமல் ஜனங்கள் தங்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறதோ அதை வைத்து அவர்கள் கெட்டு போகிறார்கள். ஏய், எனக்கு எல்லாம் தெரியும், நான் யார் தெரியுமா, நான் சொல்கிறபடி நீ செய், எனக்கு எல்லாம் தெரியும். மனுஷர்கள் தங்களுக்கு தெரிந்திருக்கிறதுனாலே அவர்கள் கெட்டு போகிறார்கள். மாறாக மனுஷர்கள் தங்களை அல்ல, தங்களுடைய புத்தியை அல்ல, தங்களுடைய அறிவை அல்ல, கர்த்தரை அறிகிற அறிவை சார்ந்து கொள்ள வேண்டும். மனுஷர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நான் யார், நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற காரியம் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா, நான் சொல்கிறேன், சண்டை வராது, வம்பு வழக்கு வராது, பிரச்சனைகள் வராது, பிசாசின் பிடியில் நம்ம மாட்ட மாட்டோம். இந்த உலகத்துக்கும் பாவத்துக்கும் நம்ம எப்படி இருக்க மாட்டோம்னா அடிமைகளாய் நம்ம இருக்க மாட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் ஹூ வி ஆர். நம்ம எல்லாம் யார்? திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள். என்ன சாம், நம்மளாம் யார்?
அப்படி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள we are the partakers of the divine nature. சாதாரண நேச்சர் இல்லை, டிவைன் நேச்சருடைய பார்ட்டேக்கர்ஸ். அப்படி இருக்கிற நம்ம கோவப்படலாமா? சண்டை போடலாமா? போடுறோமே. ஸோ இதை தான் மாற்றணும்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு 3 காரியத்தை தான் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். இந்த ஒரு காரியத்தை நம்ம வச்சு நம்ம காரியங்களை நம்ம ஆவியானவர் கூட்டிகிட்டு போவார். பாருங்கள், 11ஆம் வசனத்தில் இவர்களுக்கு ஐயோ, யார் தங்களுடைய மாம்ச சுபாவத்தின்படி வாழுகிறார்களோ அவர்களுக்கு ஐயா சொல்லுங்க. அவர்களுக்கு அம்மாமார்களே சொல்லுங்க. அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு தட்டி உலுக்கி சொல்லுங்க. மனுஷ சுபாவத்தின்படி நடந்தா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ அந்த அறிவில் நடந்தீங்களா உங்களுக்கு ஐயோ. அம்மா இந்திராணி அம்மாட்ட யாராவது சொல்லுங்க, அவங்க தனியாக உட்காந்துருக்குறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. மனுஷ சுபாவத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு என்ன? சத்தமாக தான் சொல்லுங்களேன், ஐயோ, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு உதாரணமாக 3 பேர்த்த இங்கே யூதா புஸ்தகத்தில் சொல்லியிருக்கோம். ஒன்று யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இன்னைக்கு இந்த 3 பேர்களுடைய வாழ்க்கையை உதாரணமாக வச்சு ஆவியானவர் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன? நம்பர் 1, முதல்ல பார்க்குற ஒரு நபர் யாரு? காயின். 2வது ஒரு நபர் யாரு? பிலேயாம். 3வது ஒரு நபரை நம்ம பார்க்குறோம், அவ யாரு? கோரா. யார் இந்த காயின்? ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் பையன். யார் இந்த பிலேயாம்? அவன் ஒரு தீர்க்கதரிசின்னு, அது ஒரு புறஜாதிகள் அந்நிய தெய்வத்தை கும்பிட்டு இதுன்னு குறி சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு குறி சொல்கிறவன் இந்த பிலேயாம். 3வது ஒருத்தர் கோரா. யார் இந்த கோரா? அவன் ஒரு ஆசாரிய குடும்பத்தில், ஆசாரிய கூட லேவி கோத்திரத்தில் வந்த ஒரு கோரா அப்படிங்கிற லேவி கோத்திரத்தில் வந்த ஒரு நபர். இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த காரியங்கள் மனுஷ சுபாவத்தின்படி நடந்தார்கள். அதனால அவர்களுக்கு என்னாச்சு? ஐயோ. காயினுடைய நிலைமை என்னாச்சு? அவன் சொல்ற, ஆண்டவரே இப்படியே என்னை விட்டிங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? கொன்னுருவாங்க அப்படின்னு சொன்னோடனே கர்த்தர் காயின் மேலே என்ன பண்ணாரு? ஒரு அடையாளத்தை போட்டு. காயின் அவன் மனுஷ சுபாவத்திலே நடந்தான். எப்படி நடந்தான்? அவன் என்ன பண்ண? காயின் யாரை கொன்னது? தான் சொந்த சகோதரனாகிய ஆபேலை கொன்று போட்டான். போன வாரத்தில் நம்ம சண்டே கிளாஸில் பார்த்தோம் நம்ம. ஸோ காயின் மனுஷ சுபாவத்தில் நடந்ததுனால அவனுக்குள்ளே என்ன இருந்தது? எரிச்சல் இருந்தது, அவனுக்குள்ளே பொறாமை இருந்தது. ஏன் தம்பியுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்துட்டார், ஆனால் ஏன் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கலையேன்னு சொல்லி காயின் எரிச்சல் கொண்டு ஆபேலை என்ன பண்ணாரு? வயல்வெளியில் இருக்கும்போதே கொன்னுட்டான். இதனால காயின் ஒரு சபிக்கப்பட்டவனாக மாறுகிறான். இது காயின் மனுஷ சுபாவத்தினாலே வழி நடந்த ஒரு காரியம். 2வது ஒரு நபரை நம்ம பார்க்குறோம், பிலேயாம். பிலேயாம்னு சொல்லும் போதே கூட இன்னொன்று நமக்கு ஞாபகம் வரணும். பிலேயாம் கூடவே என்ன இருந்துச்சு? கழுதை. கழுதையோட சுபாவம் பேசுமா? கழுதை பேசாது. ஆனால் பேசாத கழுதையினுடைய சுபாவம் இந்த பிலேயாம்னால சுபாவமே மாறி போச்சு. கழுதை அங்கே என்ன பண்ணிருச்சு? பேசிருச்சு. இன்னைக்கு பாருங்க, நேபுகாத் நேச்சார் அவர் மிருகமாக மாறினார். இங்கே ஒரு மிருகமாக இருக்கிற கழுதை மனுஷர் பேசுகிற மாதிரி வாயை திறந்து பேசுது. பிலேயாம் என்ன பண்ணுறாரு? அந்த கழுதையை போட்டு ஒரு அடி அடிக்கிறார். கழுதை என்ன பண்ணார்? ஒரு அடி அடித்தார். அடித்த உடனே அந்த கழுதை என்ன பண்ண? நீ ஏன் என்ன அடிக்கிற? கழுதை என்ன கேட்டுச்சு? நீ ஏன் என்ன அடிக்கிற? உனக்கு கண்ணு தெரியல, ஆனால் அங்கே பாரு, அங்கே ஒரு தேவ தூதன் முன்னாடி நிற்கிறாரு. அவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறாரு. அவர் என்னை முன்னாடி போக விடாமல் என்னை தடுக்கிறாரு. அது உனக்கு தெரியலையா? இவ்வளோ நாளாக நான் உன் கூட தானே இருக்கிறேன். இவ்வளோ நாளாக நீ சொன்னது எல்லாமே நான் செஞ்சேன்ல. ஆனால் இப்போ நான் ஏன் இந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேங்கிறேன்? நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா? பேசாத கழுதை ஒரு தீர்க்கதரிசிக்கு அது என்ன பண்ணுகிறது? புத்தியை படிப்பிக்கிறது. ஹல்லேலூயா. இது பேசாத கழுதையின் சுபாவம் இங்கே
அப்படியே மாறுகிறது. அந்த கழுதை பேசுவதற்கான ஒரு காரணம் என்ன? இந்த பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக போனான். ராஜா காசு கொடுத்துட்டார். பாலாக் ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு காசு கொடுத்து, நீ என்ன கேட்டாலும் தர்றேன், நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி நீ போய் என்ன பண்ணு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு, நான் சொல்றபடி அவங்களை நீ என்ன பண்ணு, சபித்துரு, இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்காத, சபித்துரு அப்படின்னு சொல்றான். சொல்லும்போது சரி ராஜாவேன்று வராரு. ஆண்டவர் எச்சரிக்கிறார் பிலேயாம் தீர்க்கதரிசிய, அவங்க என்னோட ஜனங்கள், அவர்களை நீ சபிக்காத, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அதை கேட்காம ராஜாவோட பேச்சை கேட்டுட்டு இந்த தீர்க்கதரிசி போகிறான். அதனால நடந்த விளைவு என்ன? பேசாத கழுதை பேசியது. அதுக்கப்புறம் தான் இந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு என்ன வந்தது? புத்தி வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி அவன் மனசு என்ன சொல்லுச்சோ அதன்படி நடந்தான். முதல்ல நம்ம பார்த்தோம் காயின், அவன் மாம்சத்தின்படி அவன் நடந்தான். இங்கே ரெண்டாவது பிலேயாம் தான் மனசு என்ன விரும்புச்சோ அதன்படி அவன் நடந்ததுனால கழுத பேச்சை கேட்டு அவனுக்கு புத்தி தெளியுது. அங்கே போய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்காமல் அவர் மூணாவது முறை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது ஒரு நபரை நம்ம இங்கே பார்க்குறோம். அவர் யார்? கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். இந்த கோரா யாரு? நான் சொன்ன யாரு இந்த கோரா? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் இந்த கோரா. இந்த கோரா மோசேக்கு விரோதமாக, நல்லா கவனிங்க, 250 பேர். எத்தனை பேர்? 250 பேரை கூட்டிட்டு மோசே, ஆரோன், மிரியாம் இவங்க 3 பேரையும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போய் மோசே முன்னாடி போய் நின்று சண்டை போட்டார். என்ன மோசே, இவங்க இதெல்லாம் கர்த்தருடைய ஜனம், இவங்கெல்லாம் கர்த்தருடைய சபை, இவங்க கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு, இவங்களுக்காக தான் ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறாரு, நீ என்ன இந்த ஜனங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காம உன்னை நீயே உயர்த்திட்டு இருக்கிற? நீ இந்த ஜனங்களுக்காக தான் ஆண்டவர் இருக்கிறார், இந்த சபையை நீ என்ன பண்ணணும்? நினைக்கணும், இந்த சபையை நீ உயர்த்தணும், இந்த மக்களுக்காக தான் நீ இருக்கணுமே தவிர நீ என்ன பண்ணிட்ட? நான் தான் சொல்லி எல்லாத்துக்கும் முன்னாடி உன்னை நீயே உயர்த்துறியே அப்படின்னு சொல்லி இந்த கோரா எதிர்த்து பேசி அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன உங்க கூட மட்டும்தான் பேசுவாரா? ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எங்க மூலமாகவும் பேசுவார் இல்ல அப்படின்னு சொல்லி சண்டை போடி எதிர்த்து பேசும்போது மோசே குப்புற விழுகிறார். ஆரோன் தலை குனிந்து கீழே விழுந்து அவர் சொல்கிறார், தயவுசெய்து இப்படி பேசாதீங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த கோரா கிட்ட சொல்கிறார், கோரா நாளைக்கு காலையில் நீ என்ன பண்ண, நீயும் இந்த 250 பேரும் உங்கள் தூப கலசத்தை சொல்லுங்கள், எதை தூக்கணும்? தூப கலசத்தை தூக்கிட்டு அதில் நீங்கள் அக்கினியை போட்டு நெருப்பை போட்டு நேராக நீங்கள் என்ன பண்ணுங்க, இது நீங்கள் என்னாகும் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம் 16ஆம் அதிகாரத்தில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக தூப கலசத்தை எடுத்து வந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு முன்னாடி நில்லு, நீ ஆராதனை காட்டு, அப்ப தெரியும் ஆண்டவர் உன்னைவா இல்லை எங்களைவா, யாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறான்னு உனக்கு தெரியும்னு சொன்னார். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் இந்த கோரா கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 250 பேர் தூப கலசத்தை பிடிச்சிட்டு அவங்க ஆலயத்துக்கு நேராக வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேயே, ஆரோனே, இவங்களை விட்டு நீங்கள் விலகி போங்க அப்படின்னு திரும்ப தலை குப்புற விழுந்து, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, இப்படிலாம் நீங்கள் உங்கள் ஜனங்களை அழிக்காதீங்கப்பா, உங்கள் ஜனங்களை அழிக்காதீங்கப்பான்னு அந்த இடத்துல பரிந்து பேசும் பொழுது ஆண்டவர் சொல்ல, அப்படியா? அப்படின்னா இந்த கோரா, அவனுடைய பிள்ளைக, அவனுடைய வீடு, அவங்கள மட்டும் நீ தள்ளிப்போன்னு சொன்னார். நான் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போது தள்ளிப்போன்னு சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு? வித்தியாசமான ஒரு முறையில் அங்கே ஒரு அழிவு வருது. என்ன தெரியுமா நடந்துச்சு? யாருக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு? பாஸ்டர் தவிர. பூமி பிளந்து, இது வரைக்கும் எங்கேயாவது கேட்டுக்கிறீங்களா? பூமி பிளந்து எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் கோரா, அவனோட வீடு, அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க, அவன் பாத்திரம், இந்த கோரா கூட இருந்த அந்த எல்லாரையும் அந்த பூமி பிளந்து அப்படியே உள்ள பாதாளத்துக்கு போயிட்டாங்க. ரெண்டாவது, அவங்க கூட இருந்தாங்களே இந்த 250 பேர், அந்த 250 பேர் தூப கலசத்தை பிடிச்சி ஆண்டவருக்கு விரோதமாக எதிர்த்து வந்ததுனால என்ன தெரியுமா நடந்தது? இதெல்லாம் நான் மனுஷ சுபாவத்துக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இவங்கெல்லாம் மனுஷ சுபாவத்தில் நடந்தவர்கள். ஏன் எனக்கு தான் எல்லாமே தெரியுமா? நான் பாஸ்டர். நான் யார் தெரியுமா? நான் குடும்ப தலைவன். நான் யார் தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். வாலிப பிள்ளைங்க, மம்மி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாரும் அப்படி தான் சொல்கிறோம். சுய அறிவு, சுய புத்தி, சுய எண்ணம், சுய ஞானத்தில் நம்ம இருக்கிறோம். இப்படி இருந்தோம்னா அது மனுஷ சுபாவம். அதனால் அப்படி நடக்கிறவர்களுக்கு ஐயோ. அந்த 250 பேரையும் அந்த தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா? பலிபீடத்திலேருந்து அக்கினி புறப்பட்டு எல்லாத்தையும் பட்சித்து போட்டது.
இதெல்லாம் மனுஷ சுபாவத்தினால் வந்த அழிவு. இவங்க 3 பேரும் திருஷ்டாந்தமாக உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் இந்த வேத புஸ்தகத்தில். என்ன பண்ணக்கூடாது? காயின மாதிரி மனுஷ சுபாவத்தில் எரிச்சல், கோபம், வைராக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது. 2வது நம்ம பார்த்தோம், பிலேயாம் தீர்க்கதரிசி சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தான் மனசு விரும்பினபடி அந்த ராஜாவுடைய பணத்துக்கு ஆசைப்பட்டு, அவனுக்கு நல்லா தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சவன் என்ன பண்ணான்? சபிக்கிறதுக்கு புறப்பட்டு போனான். இன்னைக்கும் கிறிஸ்தவ பிள்ளைங்க, நான் கிறிஸ்தவன்னு தெரியும், ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும். நம்ம சண்டை போட்டால் ஆண்டவருக்கு பிடிக்காது, பொய் சொன்னால் பிடிக்காது, எதிர்த்து பேசினா பிடிக்காது, அடித்தா பிடிக்காது, கீழ்ப்படியாமல் இருந்தால் ஆண்டவருக்கு பிடிக்காது, எல்லாம் தெரியும். ஆனால் தெரிஞ்சும் நம்ம என்ன பண்ணுறோம்? எதிர்த்து பேசுகிறோம், கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், சுய புத்தியின் மேலே நம்ம சாய்ந்து கொள்ளுகிறதுனால அங்கே என்ன வருகிறது? பிலேயாமுக்கு அழிவு வருகிறது. அவனை தேவன் சபிக்கிறவராக, பிலேயாமை தேவன் புறக்கணிக்கிறவராக, ஒரு நெகட்டிவ் ஒரு எக்ஸாம்பிளாக பிலேயாமை வைக்கிறார். 3வது கோரா, அவன் எதுவுமே பண்ணல, எதிர்த்து பேசினான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கோரா எதிர்த்து பேசினான். தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக எதிர்த்து பேசினான். தேவனுடைய திட்டம் என்ன? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பேரண்ட்ஸ், ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க கிட்ட வந்து பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது தப்பா? அப்படி சொல்லும்போது எல்லாம் எனக்கு தெரியும், போங்க, நேரம் இருக்கும்போது நான் படிச்சுக்கிறேன் சொல்லலாமா? ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அம்மா, நீ வந்து ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிற, நீ காலைல எழுந்தோன்னே இந்த வேலையெல்லாம் செய்யணும், நீ ஜெபிக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரோட கூட உறவில் இருக்கணும் அப்படின்னு புத்திமதி கணவன் மனைவிக்கு சொல்லும்போது, யோ நீ போயா, உனக்கு எனக்கு எல்லாம் தெரியும். மனைவி இப்படி சொன்னால் எப்படி இருக்கு? யோசிச்சு பாருங்க. நீயா அக்கிரமத்தை நான் செய்வேன் அப்படின்னா நம்ம இன்னும் மனுஷ சுபாவத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நிச்சயமாக பரலோகத்துக்கு போகவே முடியாது. அவர்களுக்கு ஐயோ! இது ஒரு கடினமான உபதேசமாக கூட இருக்கலாம், ஆனால் வேறு வழி இல்லை. சபைக்குள்ளேருந்து நம்ம எல்லாரும் சீர்படுத்தணும், சிறப்படுத்தப்படணும். எடுத்து வாசிக்கலாமா? யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் 1:23. எது எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். ஸோ இந்த எல்லாரும் பைபிள் மேலே தூக்கி பிடிங்க. இதுதான் கண்ணாடி. சொல்லுங்க, இதுதான் கண்ணாடி. இதுதான் யாரெல்லாம் இன்னைக்கு காலைல கண்ணாடி பார்த்தீங்க? உங்கள் முகத்தை பார்த்துருப்போம் இல்லையா? கண்ணாடியில் நம்ம முகத்தை பவுடர் நிறையா இருக்குதா இல்லையா, தலைமுடியெல்லாம் சரியாக சீவி இருக்கா இல்லையா, புடவையெல்லாம் சரியாக கட்டியிருக்கிறோமா இல்லையா, இல்லைன்னா யார்கிட்டயாவது கேட்போம் இல்லை கண்ணாடியில், எப்பா முகத்தில் எல்லாம் இருக்கா பாருங்கள், கேட்போமா இல்லையா? ஸோ முகத்தில் கண்ணாடியில் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, நம்ம சரி பண்ணிக்கோ. நம்ம சரி பண்ணுறக்காக சொல்கிறேன் நான். கண்ணாடியில் முகத்தை நம்ம பார்த்து நம்மளே சரி பண்ணிக்கிற மாதிரி இந்த வேத புஸ்தகம்தான் நம்மளுடைய கண்ணாடி. இதில் மாம்சீக சுபாவம் இருக்குதுன்னு சொல்லுச்சுன்னா அந்த மனுஷ ஜென்ம சுபாவத்தை நம்ம விடுத்து நம்ம என்ன சுபாவத்துக்குள்ளே வரணும்? திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சருக்குள்ளே வரணும். அதுதான் தேவனுடைய அழைப்பு. ஹல்லேலூயா. எப்படி ஏசப்பா மட்டும் இந்த பூமியில் வந்து இப்படியெல்லாம் இருந்திருக்காரு, 3.5 வருஷம்தான் இருந்தார், ஆனால் எத்தனை பேர்த்த அவர் ஆதாயப்படுத்துகிறார். அவருக்குள்ளே இருந்த அந்த டிவைன் நேச்சர், திவ்ய சுபாவம், கன்னத்தில் அரைஞ்சவனை, தலையில் முற்கிரீடம் வச்சவனை, கை காலில் ஓட்ட போட்டவனை, தன்னை காட்டி கொடுத்தவனை, எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சாரு. அவர்னால மட்டும் எப்படி முடிஞ்சது? திவ்ய சுபாவம். இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை நம்முடைய சரீரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? தரித்திருக்கிறோம். அப்புறம் ஏன் ஏசப்பா மாதிரி நம்ம வாழ முடியல? அப்படி ஏசப்பா மாதிரி நம்மளால் வாழ முடியாதனால தான் நம்மளால் ஒரு புண்ணியமும் இல்லை இந்த பூமிக்கு. அவர் சொல்கிறாரு, உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உங்கள் சொந்த ஆத்துமாவை நீங்கள் நஷ்டப்படுத்தினால் உங்களுக்கு அதனாலே லாபம் என்ன? நான் தேசத்துக்காக ஜெபம் பண்ணேன். என்ன மம்மி, நான் தேசத்துக்காக ஜெபம் பண்ணேன். சரி, நீ என்ன பண்ண இன்னைக்கு? நான் நிறைய பேர்த்துக்கு நான் இன்னைக்கு போய் உணவு கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன், நான் எல்லாம் பண்ணேன். எல்லாம் கரெக்டு தான்ப்பா. ஆனால் உன் ஆத்துமா என்ன நிலைமையில் இருக்குது? நீ என்ன சுபாவத்தில் இருக்கிற? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எதை பற்றி சொல்லுது நமக்கு? அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், சகிக்கும்.
பொறுமையாக இருக்கும். மனப்பாடமாக வச்சிருக்கிறானுங்க பசங்க. அதனால சொல்கிறாங்க சகிக்கும். ஏன் இன்னைக்கு சகிக்க முடியல? அன்பில்லை. அதனால என்ன பண்ண முடியல? சகிக்க முடியல. அதனால பிரச்சனை. எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். நல்லா கவனிங்க. இருதயத்துல கசப்பு, வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் இருந்ததுன்னா பெருமை பாராட்டாதீங்க. சத்தியத்துக்கு விரோதமா என்ன பண்ணாதீங்க? பொய் சொல்லாதீங்க. 15 இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. கவனிங்க. யாருக்கெல்லாம் வைராக்கியம் இருக்குது, கசப்பு இருக்கு, விரோதம், ஐயோ அவங்கிட்ட நான் பேசவே மாட்டேன், அவகிட்ட நான் பேசவே மாட்டேன், வைராக்கியம் இருக்குதா? கசப்பு இருக்குதா? இங்க வசனம் சொல்லுது அது ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. 16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்துல கலகம், துர்ச்செய்கைகள் இருக்கா? பிரச்சனை, சண்டைகள் இருக்குதா? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வைராக்கியம், விரோதமும் சண்டைகளும் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம சுபாவம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. மாம்ச சுபாவம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இந்த மாம்ச சுபாவம் சாகாவிடில், இந்த மாம்ச சுபாவம் சாகணும்னா கர்த்தரை அறிகிற அறிவு வேணும். இந்த மாம்ச சுபாவம் சாகணும்னா நான் யாரு, என்னை எதுக்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, எதுக்காக இந்த பூமியில இந்த நோக்கத்துக்கு, எந்த நோக்கத்துக்காக இந்த குடும்பத்துல, இந்த இடத்துல, இந்த ஊர்ல ஆண்டவர் என்னை பிறக்க வச்சிருக்கிறாரு, இது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மாம்ச சுபாவம் அடியோடு அழிந்து விடும். அன்பு, திவ்ய அன்பு, சாதாரண அன்பு இல்லை. என்ன அன்பு? திவ்ய அன்பு நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கல. எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து. கவனிங்க. அவர்களுக்குள்ளே அப்படின்னா அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த ஜனங்கள் மத்தியில். இன்னைக்கு எப்படி உலகத்தை எப்படி இருக்கு? என்ன ஜோசப்ப, இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது? ரொம்ப மோசம். அக்கிரமம் எங்கே போனாலும், அக்கிரமம் எங்கே போனாலும், பாவம் வெளியில் தலை காட்ட முடியல. சோதோம் குமாரா லெவலுக்கு போயிட்டுருக்குறோம் நம்முடைய மக்கள், இல்லையாம்மா? சோதோம் குமாராவில் இருக்கிற அந்த அழிவுக்கு நேராக ஜனங்கள் அக்கிரமம், பாவம், கொலை, வெறி, களியாட்டு, சாராயம், விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாதிரி அக்கிரமம் நிறைந்த இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் எப்படி இருந்தோம்? முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படியே நடந்து. நம்பர் 1 நல்லா ஞாபகம், வாயை திறந்து சொல்லுங்க. மாம்ச இச்சையின்படி நடந்து. 2வது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. சொல்லுங்க. மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து. 3வது சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். இப்ப பாருங்க, சொல்லுங்க. 3 இன்னொரு தடவை சொல்லுங்க. யூதால 3 பேர்த்த பார்த்தோம். 1 காயின், 2வது பிலேயாம், 3வது கோரா. இந்த காயின் எப்படி நடந்தான்னு சொன்னேன்? அவன் மாம்சத்தின்படி நடந்தான். அதான் இங்கே நம்ம படித்தோம். இதே எபேசியர் 2:3 3 காரியத்தை நம்ம படிச்சுக்கிறோம். நம்பர் 1 மாம்ச இச்சையின்படியே நடந்து. மாம்ச இச்சையின்படியே நடந்து, காயினுடைய வழியிலே நடந்து. நீங்கள் யூதா 1 அந்த வசனத்தை 11ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா அதில் வரும். காயினுடைய வழியிலே நடந்து. காயினுடைய வழி என்ன? மாம்ச இச்சையின் வழி. நம்பர் 2 நம்ம படித்தோம். மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. பிலேயாமுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் யாரு, அவர் என்ன செய்ய போறாருங்கிறது எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் பிலேயாமுடைய மாம்சமும் பிலேயாமுடைய மனசும் விரும்பினபடி அவன் செய்தான். ராஜா கூப்பிட்டோன்னே போயிட்டான். கழுத பேசினதுக்கு அப்புறம் தான் புத்தி வந்தது அவனுக்கு. 2 மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை பிலேயாம் செய்தான். இன்னைக்கும் ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 3வது அவர்கள் சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின்
பிள்ளைகளாய் இருந்தோம். மூன்றாவது சொல்றது யாரு? கோபாக்கினையின் பிள்ளைகள். மூன்றாவது உதாரணம் நம்ம யாரு பார்த்தோம்? கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி. அதனால என்னாச்சு? ஆண்டவருடைய கோபம் அங்க வந்துச்சு, பூமி பிளந்துச்சு, உள்ள போனாங்க. 250 பேரையும் தேவ கோபம் பலிபீடத்திலிருந்து வந்த அக்னியை வச்சு என்ன பண்ணிருச்சு? சுட்டெரித்து போட்டது. கோபாக்கினியின் பிள்ளைகளுக்கு உதாரணமாக இருந்தவர்கள், எதிர்த்து பேசினவர்கள் யாரு? கோராகின் புத்திரர்கள். அந்த கோராகின் புத்திரர்களுக்குள்ளே மாம்ச சுபாவம் இருந்தது. பிலேயாமுக்குள்ள மாம்சமும் மனசும் விரும்பின சுபாவம் இருந்தது. காயினுக்குள்ள அந்த மாம்ச இச்சையின் சுபாவம் இருந்துச்சு. இதெல்லாம் இருந்ததுனால தான் அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு வசனம் சொல்லுச்சு. ஆனாலும் ஒரு நல்ல செய்தி என்ன? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் முற்காலத்திலே நீங்களும் நானும் இப்படித்தான் இருந்தோம். ஆனாலும் அடுத்த வசனம் 4ஆம் வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் நமக்கு சகாயம் செய்திருக்கிறார். ஏன்? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தேவ செய்தி? முடிஞ்சிருச்சு செய்தி. கர்த்தர் பேசிவிட்டார். என்ன செய்தி? மனுஷ சுபாவம், ஜென்ம சுபாவம், மிருக சுபாவத்திலிருந்து நான் திவ்ய சுபாவத்திற்கு வர வேண்டும். மாம்ச சுபாவம், மனுஷ சுபாவம், ஜென்ம சுபாவம்னா என்ன? கோபம், எரிச்சல், வைராக்கியம், சண்டை, கொலைகள், வெறிகள், கசப்பு, இச்சை, இது எல்லாமே என்னது? மாம்ச சுபாவம், மனுஷ சுபாவம். இந்த சுபாவத்திலிருந்து திவ்ய சுபாவமாகிய அன்புக்கு நம்ம வர வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள் நமக்கு தெரியும். 1, கர்த்தரை அறிகிற அறிவு. 2வது, நான் யார், என்னுடைய அழைப்பு என்ன அப்படிங்கிற இந்த 2 காரியம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இந்த மாம்ச சுபாவத்தில் நான் இருக்கவே மாட்டேன். உங்களுக்கு கோவம் வருதா? உடனே யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் கோவப்பட சொல்லியிருக்கிறாரா? அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. அடுத்தது, நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் கோவப்படலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கோவம் வரும் உங்களுக்கு. கசப்பு வருது, வைராக்கியம் வருது உள்ள. அவனையெல்லாம் பல்ல கடிக்கிறீங்களா? அப்போ வரணும் கர்த்தரை அறிகிற அறிவும், நான் யாருங்கிற அழைப்பு, என்னோட அழைப்பு என்னங்கிற எண்ணமும். கர்த்தரை அறிகிற அறிவு என்ன? ஆண்டவர் கசப்பு வைக்க சொல்லியிருக்காரா? வைராக்கியம் வைக்க சொல்லியிருக்காரா? கோவப்பட சொல்லியிருக்காரா? யோசிச்சு பாருங்க. அவர் சொல்லலையே. அப்படி நான் இருந்தேன்னா என்ன சுபாவம்? மாம்ச சுபாவம். அப்படி நான் இல்லை, அச்சே போய் தொலையட்டும் போ அப்படின்னு விட்டுட்டா நம்ம எந்த சுபாவத்துக்கு மாறிடுவோம்? திவ்ய சுபாவத்திற்கு மாறிடுவோம். ஸோ 2வது, என் அழைப்பு என்ன, நான் யார், எதுக்காக பிறந்திருக்கிறேன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாவே போதும். இந்த மாம்ச சுபாவ எண்ணங்களில் நம்ம இருக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். நாங்கள் நிறைய நேரங்களில் நீங்கள் பாவம் கலர எங்களை சுத்திகரித்ததை அறியாமல் கண் சொருகி போன குருடர்களைப் போல மாம்ச சுபாவத்தில், மனுஷ சுபாவத்தில், ஜென்ம சுபாவத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம்ப்பா. இன்னைக்கு உங்கள் சத்திய ஜீவ வார்த்தையானது, சத்திய வசனமாகி இந்த கண்ணாடியில் எங்கள் சுபாவ முகத்தை நாங்கள் பார்க்க நீங்கள் உதவி செய்வீங்க. நிறைய நேரங்களில் மாம்ச சுபாவம் வெளிப்படுதுப்பா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க. எங்களுக்குள்ள இருந்து அந்த திவ்ய சுபாவம் வெளிப்படட்டும். அந்த திவ்ய சுபாவத்திற்கு தான் நாங்கள் பங்குள்ளவர்கள். அந்த தேவனுக்குள்ள இருந்த அந்த தெய்வீக அந்த தன்மை, தேவனுக்குள்ள இருந்த அந்த தெய்வீக அந்த குணங்கள், குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளேருந்து வெளிப்படணுமப்பா. அப்படி வெளிப்பட்டாதான் நாங்கள் பரலோகவாசிகள். அப்படி வெளிப்பட்டாதான் நாங்கள் தேவனுக்கு புத்திரராக இருக்கிறோம். இல்லைன்னா இந்த பூமிக்கு அடிமைகள், இந்த உலகத்துக்கு அடிமைகள், பாவத்துக்கு அடிமையாக, அக்கிரமத்துக்கு அடிமையாக, பிசாசின் பிடியில் சிக்கினவர்களை நாங்கள் இருப்போமே. ஆண்டவரே, பிலேயாமை போல இல்லாமல், காயினை போல இல்லாமல், கோரா எதிர்த்து பேசின அந்த பாவத்திற்கு உள்ளாகாம இனி நாங்கள் அப்பா மாம்ச இச்சை எங்களுக்குள்ள வர வேண்டாம்ப்பா. மாம்சமும் மனசு விரும்புறதை நாங்கள் செய்யக்கூடாது தகப்பனே.
எதிர்த்து பேசுகிற அந்த குணம் எங்களுக்குள்ளேருந்து வெளியே போகட்டும். கசப்பு, வைராக்கியம், சண்டைகள், கோபங்கள் எங்களுக்குள்ளேருந்து வெளியே போகட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்துக்கிறோம் அப்பா. இப்படியெல்லாம் இருந்தால் அவர்களுக்கு ஐயோன்னு நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம். இதை தெரிஞ்சும் கண் சொருகி போன குருடர்களாக நாங்கள் இல்லாமல் அப்பா எங்களை ஒரு விஷயம் மாற்றுங்கப்பா. இனி கோபப்படாமல், இனி மாம்சத்தின்படி நடக்காமல் அந்த திவ்ய சுபாவமாகிய அன்பு, அந்த அன்பு எங்களுக்குள்ளேருந்து வெளிப்படட்டும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகுமே. அந்த நிறைவான கிறிஸ்து எங்களுக்குள்ள வருவீராக தகப்பனே. சகலத்தையும் தாங்க, சகலத்தையும் நம்ப, சகலத்தையும் சகிக்க, சகலத்தையும் பொறுத்து கொள்ள அன்பு அது மற்றவங்களை தீங்கு நினையாது. யாருக்கும் நாங்கள் தீங்கு நினையாமல் அந்த திவ்ய அன்பிலே, அந்த திவ்ய குணாதிசய காரியங்களில் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே காரியங்கள் எங்களுக்குள்ளேருந்து வெளிப்படட்டும் அப்பா. இதற்கு தானப்பா பவுல் கூட கர்ப்ப வேதனைப்படுகிறேன், கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவு கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு சொன்னார். அது மாதிரி இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற நாங்கள் இந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாங்கள் மாற உதவி செய்யுங்க. இனி ஒரு காலம் அந்த மாம்சத்துக்கும், மாம்சத்தின் கிரியைகளுக்கு, மாம்சத்தின் இச்சைகளுக்கு, மாம்சமும் மனசும் விரும்புகிறதை நாங்கள் செய்யாமல் கர்த்தரை அறிகிற அறிவுக்கும், கர்த்தரால் நாங்கள் எந்த காரியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த தெய்வீக சுபாவம், தெய்வீக குணாதிசயம் எங்களுக்குள்ளேருந்து வெளிப்படட்டும். நீதியும் பரிசுத்தமும் எங்களுக்குள்ளேருந்து வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நல் விஷயத்தில் மாத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்ட, வைராக்கியம் பாராட்ட உதவி செய்யுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்திலையும் வைராக்கியம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது தகப்பனே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒரு விசை புடமிட்டு, எங்களை ஒரு விசை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவீராக. துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென்.